ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அங்கு அழகான வீடுகளும் மலைகளும் நிறைய பறவைகளும் வாழ்ந்து வந்தன. பகல் முழுக்க ஆள் நடமாட்டம் இருந்தாலும் இரவு பொழுது ஆனா அங்க யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த காடா இருந்துச்சு. இரவு பொழுதுல நாய்கள் சத்தமும் பேய்கள் சத்தமும் அதிகமா அந்த இடத்துல கேட்டுட்டு இருந்துச்சு. அதனால அங்க இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் எல்லாமே காணாம போயிடும், அதாவது பக்கத்து காட்டுக்கு போயிடும். அப்படி இருக்க அந்த காட்டுல ஒரே ஒரு ஜோடி பறவைகள் மட்டும் இருந்துச்சு. அந்த பறவைகளோட பேரு டோலுக்குருவி, போலுக்குருவி. இரவு நேரம் ஆனாலும் அந்த டோலுக்குருவியும் போலுக்குருவியும் அங்கே தான் இருக்கும். அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாலும் பயத்துல அதுங்க ரெண்டும் வேற எங்கேயும் போக முடியாம அங்கதான் வசிச்சு வந்துச்சிங்க. ஒரு நாள் டோலுக்குருவி போலுக்குருவி கிட்ட இப்படி சொல்லிச்சு: போலு, மழைக்காலம் வேற வரப்போகுது, நீ வேற முட்டைகளை இட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உணவு தேடி பக்கத்து காட்டுக்கு போறேன், நீ உன்னோட முட்டைகளை வச்சுட்டு இங்க பத்திரமாயிருன்னு சொல்லிச்சு. அதுக்கு போலுக்குருவி, என்ன டோலு சொல்ற, இந்த காட்டு பத்தி உனக்கு தெரியும் தானே, அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் தனியா இந்த காட்டுல விட்டுட்டு நீ மட்டும் போறேன்னு சொல்றேன்னு கேட்டுச்சு. போலுக்குருவி அதுக்கு டோலுக்குருவி, என்ன பண்றது போலு, நான் போய்தான் ஆகணும், என்ன நடந்தாலும் நம்ம சாப்பிட்டுத்தானே ஆகணும், அதனால நான் போய்தான் ஆகணும்னு சொல்லிச்சு. சரி, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலுக்குருவி வெளியே போச்சு. அப்போ டோலுக்குருவி மட்டும் தனியா தன்னோட முட்டையில உட்கார்ந்துக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இத்தனை நாளைக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு தைரியமா இருந்துட்டேன். இப்போ போலு இல்லாம நான் தனியா என்னோட முட்டைகளை எப்படி பாதுகாத்து இந்த காட்டுல தனியா வாழ போறேன்னு தெரியலையே. இரவு நேரம் வேற வந்துருச்சு. அந்த காட்டுல போலுக்குருவி மட்டும் தனியா பயத்தோட உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. நாய்களும் பேய்களும் மாறி மாறி சத்தம் போட டோலுக்குருவி ரொம்ப பயந்து இருந்துச்சு. அப்போது டோலுக்குருவி சொல்லிச்சு: ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுலயே பயத்தோட இரவு முழுக்கும் தூங்காம உட்கார்ந்துட்டே இருந்துச்சு. காலையில விடிஞ்சதும் அந்த காடு பழைய நிலைமைக்கே மாறிடுச்சு. அப்போது அந்த டோலுக்குருவி தன்னோட கூட்டை விட்டுட்டு அந்த கிராமத்துல நடுவுல இருந்த ஒரு பெரிய கோவிலுக்கு போய் அங்க உள்ள கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிச்சு: கடவுளே, நானும் என்னோட கணவரும் மட்டும்தான் இந்த காட்டுல வாழ்ந்து வந்தோம். இப்போ அவரும் உணவு தேடி பக்கத்து காட்டுக்கு போயிட்டாரு. இரவு நேரம் வந்தாலே இந்த காட்டுல பேய்களும் அட்டகாசம் தாங்க முடியல. எந்த விலங்குகளும் பறவைகளும் இந்த காட்டுல வசிக்கிறதே இல்லை. எப்படியாவது நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டு இருந்துச்சு டோலுக்குருவி. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு கடவுள் வந்தாரு. இங்க பாரு, நீ ஏன் இவ்வளவு கவலை கொள்கிறாய், நான் உள்ளேன், உன் கவலை தீர்க்க நான் வந்துள்ளேன், நீ கவலைப்பட வேண்டாம், நீ இனி உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம், கவலை வேண்டாம் என்று கூறி மறைந்து விட்டார் கடவுள். மறுநாள் இரவு வந்தது. டோலுக்குருவி பயத்துடன் இருக்க கடவுள் அங்கு வந்து அந்த பேய்களையும் தீய சக்திகளையும் விரட்டி அடித்தார். பழையபடி அந்த காடு செழிப்பாக மாறியது. அங்கு நிறைய விலங்குகளும் பறவைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. இறை தேடி கிளம்பிய டோலுக்குருவியின் துணையும் தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு தன் கூட்டை வந்தடைந்தது. நடந்ததை எல்லாம் கூறிய டோலுக்குருவி தன் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது.